அழகே அழகு அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா பாக்யராஜ், சுரேஷ், அழகுமதி, அழகுமலர், அதுக்கப்புறம் கூடவே தங்கராஜ் அவங்க ஒய்ஃப் எல்லாமே கொடைக்கானலுக்கு போயிருப்பாங்க. அங்கே போன ட்ரிப்பில் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ரூமெல்லாம் புக் பண்ணி அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தங்கராஜ், சுரேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு வந்து அங்கே வந்து பாக்யராஜ் வருவார். அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கராஜ் உட்கார சொல்லவும் அவரும் வந்து உட்காந்துருவார். இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கும் போதே எதுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்பாரு. அதுக்கு பாக்யராஜ் வந்து என் மேலே எந்த தப்பு இல்லை, நானும் அழகு மலரும் காதலிச்சோம், அதை வீட்லேயும் சொன்னோம், அவங்க தான் வந்து எதையுமே கண்டுக்கல, கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிட்ட பாக்யராஜ் மன்னிப்பு கேட்குறாரு. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இருந்தாலும் உங்கள் தங்கச்சி நான் நல்லா தானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து கேட்குறாரு. என்ன நல்லா பார்த்துக்கிறீங்க, சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்தா நல்லா பார்த்துக்கிறேன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் தங்கச்சியை போட்டு அடிக்கிறீங்க எல்லாரும் முன்னாடி, இப்படிலாம் பண்ணால் எப்படி சந்தோஷமாக பார்த்துக்கிறதா அர்த்தம்னு சொல்லிட்டு பாக்யராஜ் வந்து குடிச்சிட்டு ரொம்ப தைரியமாக தங்கராஜ் கிட்ட பேசிட்டாரு. தங்கராஜ் வந்து இவர் பேசுனதை நினச்சி ரூமில் போய் அப்படியே டென்ஷனோட அதை நினச்சிக்கிட்டே இருக்காரு. பாக்யராஜ் பேசுனதே நினச்சி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.